ஹாய் கைஸ், நம்ம தேவகுட்டி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா? நைஸாக சப்பாத்தி மாவை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. நான் பார்த்தா அப்படியே நல்லவு மாதிரி நடிப்பான், அப்படியே நல்லவு மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பான். நம்ம பார்க்காதப்போ எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருப்பார் இவர். ஸோ கிச்சனுக்கு வந்துட்டு அவருக்கு சப்பாத்தி வேணும்ன்ட்டு சப்பாத்தி மாவு எடுத்து வச்சுருக்கான், திறந்து வச்சுருக்கான். நான் மூடி வச்சுருந்தேன், அதை திறந்து வச்சுருக்காரு அவர். சரி சப்பாத்தி கேட்குறான்னு சொல்லிட்டு நான் உன்கிட்ட என்னடா கடிச்சு வச்சுருக்கியா அப்படின்னு நான் கேட்டேன். அடியே பார்த்துட்ருக்கான். சரி அவனுக்கு உருட்டை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி சப்பாத்தி மாவு கையில் கொடுத்து உருட்டை சொன்னால் வாயில் போட்டுருவான். அப்போ அவனுக்கு தெரியல, வாயிலெலாம் போடக்கூடாதுமா. இப்போ நம்ம உருட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுத்தேன். இப்படி உருட்டணும் அப்படின்ட்டு அவனுக்கு காமிச்சேன் ஃபஸ்ட்டு இப்படிலாம் உருட்டலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். சிரிக்க மாட்டியா? தவ சுடாச்சு. வரல இருமா ஒரு நிமிஷம். கொஞ்சம் சுற்று பழகிட்டா. இந்த ஹோட்டல்ல சுட்டு வச்சு பண்ணுமா அரவேக்கடா, அது மாதிரி வச்சுட்டு போட்டா அவருக்கு லெஃப்ட் பகலத்தா. நீ தான் ரைட்டை வச்சு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. லெஃப்ட்ல போட வச்சா வந்துருக்கோம். அட்டாடி சுற்றுவான் தேவு. தேவு தேவே சுற்றுவான். ஐ தெரியலாம் தானவன் இங்க பக்கத்துல சப்பாத்தி மாஸ்டர். தேவகுட்டி சப்பாத்தி சுட்டுட்டா. அதான் நானும் நேத்து கேட்டேன். வாழைப்பழம் கொண்டா பிடிச்சி தரேன். ஸோ அவர் குழம்புலாம் கரெக்டாக ஊற்ற சொல்லுவார். பால் தான் அவருக்கு பிடிக்கும், நல்லா பால் ஊற்றியாச்சு. அவங்க சித்தப்பா வாழைப்பழம் காமிச்சதும் வாங்கி என்கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ சப்பாத்தி, பால், குருமா, வாழைப்பழம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வச்சுட்டு தண்ணியும் வச்சதுக்கப்புறம் போயிட்டு டிவி ஆன் பண்ண சொல்லுவார். டிவி போட்டு விட்ருக்கேன். டிவி பார்த்துட்டே சமத்தா சாப்பிட்றாரு. இப்போது அவரே எடுத்து சாப்பிடுவார். சப்பாத்திக்கு குருமா தொட்டு அப்புறம் அந்த வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடுவார். சப்பாத்தி வாழைப்பழம் காம்பினேஷன் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வாழைப்பழம் எதுலனாலும் வச்சு சாப்பிடுவான். சாப்பாட்டுக்கும் கொடுத்தாலும் சாப்பிடுவான். என்ன ஒரு டிஷ் பண்ணாலும் வாழைப்பழம் வச்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவான். அது அவனுக்கு லபக்குன்னு இறங்கிடும். அவன் இப்போ கடிச்சு மென்ன வேணாலும் ரொம்ப வாழைப்பழம் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தா. ஸோ அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ளேவர், அந்த ஸ்மெல், அதோட டேஸ்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.